கர்த்தர் சொல்லுகிறார், ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சின் நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏழைகள் பாழாக்கப்படுகிற காலமும் எளியவர்கள் பெருமூச்சு விடுகிற காலமும் கொடிய காலங்களாகும். ஏழைகளை பாழாக்குகிறவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகை செய்கிறார்கள். தங்களை கேட்பதற்கு யாருமில்லை என்றும் தங்கள் மீது யாருக்கும் அதிகாரமில்லை என்றும் ஆணவமாய் சிந்திக்கிறார்கள். ஏழைகள் பாழாக்கப்படும் போது தங்களை பாழாக்குகிறவர்களுக்கு விரோதமாக அவர்களால் பேச முடியாமல் போகலாம். எளியவர்கள் ஒடுக்கப்படும் போது அவர்களால் எதிர்த்து நிற்க முடியாமல் பெருமூச்சு விடலாம். இவர்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று இவர்களை ஒடுக்குகிறவர்கள் நினைக்கிறார்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் ஏழைகளையும் எளியவர்களையும் கவனித்து பார்க்கிறார். அவர்களை பாழாக்குகிறவர்களையும் ஒடுக்குகிறவர்களையும் நோக்கி பார்க்கிறார். எளியவர்கள் விடும் பெருமூச்சை கர்த்தர் தம்முடைய காதுகளால் கேட்கிறார். கர்த்தர் எப்போதும் அமைதியாய் இருப்பதில்லை. ஏழைகள் பாழாக்கப்படுவதையும் எளியவர்கள் ஒடுக்கப்படுவதையும் கர்த்தர் எப்போதும் சகித்து கொண்டு இருப்பதில்லை. தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரம் ஏற்ற வேளையில் கர்த்தர் ஏழைகளையும் எளியவர்களையும் பாதுகாப்பார். அவர்களை ஒடுக்குகிறவர்களின் கைகளில் இருந்து கர்த்தர் அவர்களை மீட்டு ரட்சிப்பார். கர்த்தர் ஏழைகளையும் எளியவர்களையும் பாதுகாத்து அவர்களை சுகமாய் இருக்க பண்ணுவார். ஒடுக்குகிறவர்களும் துன்மார்க்கரும் ஏழைகளுக்கு விரோதமாகவும் எளியவர்களுக்கு விரோதமாகவும் சீறுகிறார்கள். கர்த்தரோ சீறுகிறவர்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார். துன்மார்க்கன் தங்களுடைய இருதயத்தின் பெருமையினால் ஏழைகளை துன்பப்படுத்துகிறான். யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று ஆணவமாய் கேள்வி கேட்கிறான். கர்த்தர் அவனுடைய கேள்விக்கு பதில் கொடுக்க எழும்பி வருகிறார். யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று கேட்ட துன்மார்க்கருக்கு கர்த்தர் தம்மை காண்பிக்கும் வேளை வந்திருக்கிறது. கர்த்தர் தம்முடைய சுபாவத்தை அவர்களுக்கு காண்பிக்கிறார். கர்த்தரே அவர்களுக்கு ஆண்டவர். துன்மார்க்கர் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு பெரிய கிரயம் செலுத்த வேண்டியதாய் இருக்கும். பூமியிலே துன்மார்க்கமும் அநீதியும் நிரம்பி இருக்கும்போது கர்த்தர் அவற்றிற்கு விரோதமாக எழும்பி வருகிறார். ஏழைகள் பாழாக்கப்பட்டு எளியவர்கள் பெருமூச்சு விடும்போது கர்த்தர் தம்முடைய நீதியை சரிக்கட்டுவதற்கு எழும்பி வருகிறார். திக்கற்றவர்கள் துன்பப்படுத்தப்படும் போது கர்த்தர் அவர்களுக்கு உதவி புரிய எழும்பி வருகிறார். மனுஷர் மத்தியிலே பக்தியுள்ளவர்கள் குறைந்து போனாலும் தம்மிடத்தில் பயபக்தியாய் இருக்கிறவர்களை ரட்சிப்பதற்காகவும் அவர்களை பாதுகாப்பதற்காகவும் கர்த்தர் எழும்பி வருகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து அவர்களை சுகமாய் இருக்க பண்ணுவதற்காக எழும்பி வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டிருந்தார்கள். பல வருஷங்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் தாழ்த்தப்பட்டிருந்தார்கள். எகிப்து தேசத்தின் ராஜாவாகிய பார்வோனோ உயர்த்தப்பட்டவனாய் இருந்தான். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை மீட்பதற்காக அவர்கள் மத்தியிலே வந்தார். எகிப்தியர் இஸ்ரவேல் தேசத்தார் மீது சீறினார்கள். கர்த்தரோ அவர்கள் கைகளில் இருந்து தம்முடைய ஜனத்தை விடுவித்து பாதுகாத்து அவர்களை சுகமாய் இருக்க பண்ணினார். கர்த்தருடைய கிருபை அவருடைய பிள்ளைகள் மீது பூரணமாய் தங்கியிருக்கும். கர்த்தர் நம்மை சத்துருக்களின் கைகளில் இருந்து பாதுகாப்பதோடு நிறுத்திக் கொள்வதில்லை. அவர் நம்மை சுகமாய் இருக்கவும் பண்ணுகிறார். நாம் இழந்து போன சீரை திரும்பவும் தருகிறார். நாம் இழந்து போன ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு திரும்ப கொடுக்கிறார். நமக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு கிடைக்கும்போது அவருடைய ஆசீர்வாதமும் சேர்ந்து கிடைக்கிறது. கர்த்தர் நம்மை ரட்சிக்கும் போது அவர் நம்மை சுகமாய் இருக்கவும் பண்ணுகிறார். சங்கீதக்காரர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களையும் கர்த்தர் தங்களை காத்து சுகமாய் இருக்க பண்ணினதையும் இவ்வாறு பாடுகிறார். தேவனே, எங்களை சோதித்தீர். வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறிப்போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். சங்கீதம் 66, 10 முதல் 12 வரை. கர்த்தருடைய பிள்ளைகள் பாடுகளை அனுபவிப்பதினால் அவர்களுக்கு ஒரு இழப்பும் வரப்போவதில்லை. பாடுகளினால் இழப்பு வராது, கர்த்தரால் செழிப்பு வரும். இதுவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் எழுந்து நியாயம் தீர்க்கப் போகும் காரியங்கள்: ஏழைகளை பாழாக்குதல், எளியவர்களை பெருமூச்சு விட வைத்தல்,